செப்டம்பர் 27க்கு முன்பு, செப்டம்பர் 27க்கு பின்பு. கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி பின்னாடி. இதுதான் விஜயினுடைய அரசியல் நகர்வு. எடப்பாடி பலமுறை விஜயோடு, விஜய் கட்சி தோழர்களோடு பாஜகவை சேர்த்து கொள்ளாமல் விஜயை சேர்த்து கொண்டால் தலித், கிறித்துவ, முஸ்லீம் வாக்குகள் தன்னால் குறைந்தபட்சம் இவருக்கு தேவையான 10% வாக்குகளை அடைய முடியும் என்பது எடப்பாடியினுடைய நீண்டகால விருப்பம். இந்த நீண்டகால விருப்பத்தில் விஜய் தனியாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருவதற்கான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் அது வாய்ப்பே இல்லை. தனியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு எம்ஜிஆரால் கூட போக முடியல. 72 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. அண்ணாதுரை முதலமைச்சராக்கியதே எம்ஜிஆர் தான். அண்ணாதுரை முதலமைச்சராக்கிய எம்ஜிஆர் கருணாநிதியும் முதலமைச்சராக்கினார் அண்ணா மறைவுக்கு பிறகு. இந்த எம்ஜிஆரை 72 கட்சி ஆரம்பித்து 77 தான் முதலமைச்சர் நாற்காலி. தொடர்ந்து திமுக என்கின்ற கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்டு அண்ணா, எம்ஜிஆரை போன்றவர்களெல்லாம் 67, ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கு. இதை விஜய்க்கு சொல்லக்கூடியவர்கள் புஷி ஆனந்தோ, அரசியலே அரிச்சுபடியே தெரியாத புஷி தொகுதியில் 1500 ஓட்டு கவுன்சிலராக நின்று எம்எல்ஏவை ஜெயித்த புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன் 100க்கும் மேற்பட்டவர்களை வைத்து தினம் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார். பெண் நிறுவனத்துக்கு போட்டியாக